புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதாகும். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நன்மக்கள் மீதும், குறிப்பாக ஜும்மாவிலே குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் மனித இனமும் ஜின் இனமும் படைக்கப்பட்டிருப்பதற்கான நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இல்லாலி ஆபுதூன், அவர்களுக்கு அல்லாஹுவை வணங்குவதை தவிர வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். அப்படி அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட மனித குலம் அல்லாஹுவை வணங்குவதைத்தான் பிரதானமான பணியாக செய்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுவை வணங்குவதையும் அவனுக்கு நன்றி செலுத்துவதை குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல், அல்லாஹுவை நினைவு கூறாமல், அவனுக்கு நன்றி செலுத்தாமல், அவன் செய்த உபகாரங்களுக்கு அவனை பெருமைப்படுத்தாமல் மக்கள் வாழ்வதை பார்க்கின்றோம். அப்படி வாழக்கூடிய மக்களில் மிக சொற்பமான மக்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றோம். அல்லாஹுவை ஐங்காலம் தொழக்கூடியவர்களாகவும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர், இயன்ற வரைக்கும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ளத்தில் ஒரு ஆசையோடு அதை நோக்கி முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அது நிறைவேறும். அல்லாஹ் நாடலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவேற முடியாது. ஆனால் நம்முடைய முயற்சி எப்படி இருக்குது? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு வாழணும். அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்வதன் விளைவால், அதனால் ஏற்படக்கூடிய நன்மையின் விளைவால் அல்லாஹ் நாளை நம்ம மறுமையில் விசாரிக்கும் போது நம்முடைய நன்மை தராசு கணக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி ரொம்ப உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களிலே, இன்னும் குறிப்பாக முஸ்லீம்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களிலே, அவர்களுக்குள்ளாகவும் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதன் மீது ஆசை கொண்ட மக்களாக இருக்கிறோம். அவனை வணங்குவதை பிரதானமான பணி என்று நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எத்தனை பணிகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் பள்ளியில் இருந்து அழைப்பு வந்து விட்டால் அந்த அழைப்பை நோக்கி ஓடக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ரொம்ப சொற்பமான மக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இறைவன் அது போன்று ஓடி ஆடி அல்லாஹுவை வணங்கி அவனை மட்டுமே வணங்க வேண்டும், எப்படியாவது நன்மை அடைந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நன்மை செய்யக்கூடிய நாம், இந்த நன்மை நாளை மறுமையில் நமக்கு பலன் தராமல் போச்சுன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய கை சேதம். நாம் என்ன செய்யணும்? சொற்பமாக சிறிது சிறிதாக பல லட்சம் ரூபாயை சேர்த்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு மருத்துவத்திற்காக, மருத்துவ செலவிற்காக, நம்முடைய வைத்தியத்திற்காக சேர்க்கிறோன்னு வச்சுக்குவோம். சேர்த்து நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் அந்த மருத்துவமனையில் போய் அந்த சிகிச்சைக்காக என்னை அனுமதித்து நான் அந்த பணத்தை கட்ட போகிறேன், அந்த நேரத்தில் பணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய நிலை எப்படிப்பட்ட பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கும். அதுபோல தான் இந்த உலகத்தில் நாம் ஆசைப்பட்டு இந்த நன்மைகளை செய்து இந்த நன்மையை கொண்டு நாளை மறுமையில் பயனடைய வேண்டும் என்ற ஆவலோடும் ஆசையோடும் ஒரு நேரங்களை, பொருளாதாரங்களை செலவு செய்து உலக இன்பங்களிலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ்விற்காக அவனும் அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்து, இப்படி வாழ்ந்து இந்த நன்மையை நாம் சம்பாதிச்சுட்டு போய் நாளைக்கு அல்லாஹ் சொல்ல நம்ம முகத்திலே தூக்கி இந்த நன்மையை வீசிடான்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய கை சேதம். அல்லாஹ் ஒரு சில பண்புகள் நம்ம இடத்துல இருந்தால் அல்லாஹ் அப்படி செய்வேங்கிறான். என்னதான் இந்த உலகத்தில் நேரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும், பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும், மிகப்பெரிய முயற்சிகளை இந்த உலகத்தில் எடுத்து அந்த முயற்சியின் விளைவால் நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டு சொந்தங்களை இழந்திருப்போம். இப்படியெல்லாம் சேர்க்கக்கூடிய நன்மை நாளைக்கு பயனில்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த பட்டியலில் நாம் சேர்ந்துடக்கூடாது. அதற்கு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டு, அல்லாஹ் சொல்கிறாங்க, பெருமை தான். இந்த பெருமை ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா
அவனுடைய நல்ல மகள் என்ன கணக்கில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படாது, நன்மையாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் பார்க்கணும். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க, தூய்மையானவன் என்று பெருமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். நான் தான் என்னுடைய அமல்களை சரியாக செய்கிறேன், நான் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், என்னுடைய அமல்கள் தான் தூய்மையானது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்ற ஹுவ அஅலமு பிமனித்தகா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உங்களை நீங்கள் என்னதான் பெருமை எடுத்துக்கொண்டாலும் உங்களிடத்தில் உள்ள உள்ளம் இருக்கு பாருங்க, அது எப்படி அல்லாஹுக்கு அஞ்சினுச்சு, எப்படி அல்லாஹுக்கு அஞ்சி செஞ்சிச்சு, அல்லாஹ்விடமிருந்து நன்மை அடைந்து கொள்ள வேண்டும், இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே பிரதானப்படுத்தி எப்படி இந்த உள்ளம் தூய்மையோடு இந்த வேலையை செஞ்சிச்சு அப்படிங்கிறத வச்சு தான் நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நன்மையை நமக்கு தருவான். இந்த நன்மைக்கான பலனை நாளைக்கு மறுமையில் தருவான். அல்லாஹ் அறிவான் உங்கள் உள்ளத்தில் இறையச்சம் இருந்துச்சா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிவான். உங்களோட நன்மைகளை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை கொண்டு அல்லாஹ்வின் பாதை நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பெருமை அடித்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்றதை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுபோல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கர்வமும் பெருமையும் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் நாளைக்கு சொர்க்கத்தில் மறுமையில் வெற்றி அடைஞ்ச முடியுமா, சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? அப்போ நம்முடைய உள்ளத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மையை கொண்டு பெருமை வந்துடக்கூடாது. நாம் மட்டும்தான் நன்மை செய்கிறோம் என்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. மற்றவர்கள்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் அல்லாஹ் அந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக, இணை வைக்கக்கூடிய மக்களாக படைச்சிருக்கான், என்னை அல்லாஹ் அவனை வணங்கக்கூடியவனை படைச்சிட்டான் அப்படிங்கிற பெருமை வந்துடக்கூடாது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் வரணும். அல்லாஹ் நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்தில். இன்றைக்கி நம்மகிட்ட சாதாரணமாக வந்துடுது, யாராவது நம்ம தொடர்ந்து ஒரு சிலர் தொழுவல்ல அப்படின்னா அவர்களை குறித்து ஏளனமான எண்ணம் நமக்கு வந்துடுது. என்ன செய்யணும், நம்மை தொலை கொண்டு வந்தவன் யார் என்பதை முதல்ல விளங்கிட்டோம்னா ஏளனப்படுத்த மாட்டோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், இறைவா இவர்கள் நீ நேர்வழிக்கு கொண்டு வா. அதற்கு பிறகு அவங்ககிட்ட என்ன செய்வோம், தனிப்பட்ட முறையில் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் என்ன வந்துருச்சு அப்படின்னா, நன்மையின் பக்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நன்மையின் பக்கம் வராத மக்களை பார்த்து சில ஏளனமான பேச்சுக்கள் இருப்பதை பார்க்குறோம். அந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்முடைய நன்மையை காலி பண்ணிடுவோம். ஏன் நாம் எதுக்கு தொழுவ வர்றோம், என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்னு தொழுவ வர்றோம், என் இறைவன் கட்டளையை பின்பற்றினதை பார்க்க வர்றோம். ஆனாலும் அதை தாண்டி உள்ளம் என்ன சொல்லுது, நாம் தொழுகிறோம்ல, 5 வேளை கரெக்டாக பள்ளிக்கு போயிடுறோம்ல, பாங்கு சொல்றது முன்னாடி பள்ளிக்கு போயிடுறோமா இல்லையா, மக்கள் எல்லாம் தொழுகைக்கு அழைக்கிறோமா இல்லையா, இவையெல்லாம் நன்மை செய்யணும். ஆனால் உள்ளத்தில் நான் செய்கிறேன் அப்படிங்கிற பெருமை வந்துடக்கூடாது. எப்போ இந்த பெருமை போகும், இந்த வாய்ப்பை இறைவன் தந்தான் என்ற ஆழமான நம்பிக்கை தான் நம்மளோட உள்ளத்தில் பெருமை வராமல் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறாங்க, எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொல்வதை பார்க்குறோம். கூடுதலாக அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கேட்கப்படுது, அல்லாஹ் பெருமை என்பது நல்ல ஆடை அணிவது பெருமையா, நல்ல செருப்பு அணிவது பெருமையா, விலை உயர்ந்த பொருட்களை அணிவது பெருமை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பெருமை இல்லை. அல்லாஹ் சொல்லி தாராளமாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருந்தால் பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான் அப்படின்னா ஒரு சட்டையை 5000 ரூபாய் எடுத்து போட்டுக்கலாம், அதுலலாம் எந்த பெருமையும் கிடையாது. செருப்பை 10,000 ரூபாய் எடுத்து போட்டுக்கலாம், அதுலலாம் எந்த பெருமையும் கிடையாது. பெருமை என்ற என்ன தெரியுமா, என்னிடத்தில் இருப்பது மட்டும்தான் சிறந்தது, நான் மட்டும்தான் சிறந்தவன் என்ற எண்ணம் ஒரு மனிதன்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் பெருமை. அதுபோல் சத்தியத்தை மறுக்கிறானா இல்லையா, இதுதான் சத்தியம், இதுதான் நேர்வழி என்று தெரிஞ்சும் உள்ளம் பெருமை கொண்டதுனால என்ன செய்யறான், மறுக்கிறான். இவன் என்ன சொல்றது, அல்லாஹ் சொல்லியிருந்தாலும், அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லியிருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தாலும் இவன் சொல்லி நான் கேட்பதா என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்க, சத்தியத்தை மறுக்கக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா, சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா, இதை தான் அல்லாஹ் சொல்றான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு நாளை மறுமையில் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு பெருமையும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. நான் தொழுகிறேன், நான் வணங்குறேன், நான் நன்மைகளை அதிகமாக செய்கிறேங்கிற எண்ணம் நம்மளோட உள்ளத்தில் வந்துடுச்சு அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய நாசமாக நாளைக்கு மறுமையில் நமக்கு வந்து நிற்கும். அல்லாஹுவின் தூதரை விட அழகான முறையில் வணங்கக்கூடிய யார் இருக்காங்களா, அல்லாஹ்வின் தூதரை விட இறையச்சத்தில் மிகைத்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா, அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்தை விட தூய்மையான உள்ளம் யாருடைய உள்ளமா இருக்கா, இல்லை. என்ன செய்யலாம், ஆணித்தரமாக சொல்லலாம், யாரா இருக்கான்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ்வின் தூதரை போல் அல்லாஹ்வின் சொல்கிறாங்க கால் கெடுக்க நின்று வணங்குகிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கப்படுது, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராச்சே, எதுக்கு கால் வீங்க நின்று நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க,
நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அப்போ இந்த நாம் என்ன செய்யணும்? வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்காக அல்லாஹ்வை புகழணும். நம்மகிட்ட என்ன வரணும்? பணிவு வரணும். நாம் அல்லாஹ்வின் அடிமை என்ற எண்ணம் அதிகரிக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நான் செய்கிறேன், நான் பண்ணுகிறேன், என்னால் தான் முடிந்தது, நான் இருந்ததால் தான் இது சாத்தியப்பட்டது என்பதெல்லாம் மிக இலகுவாக என்ன செய்யணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இது நம்முடைய நன்மைகளை தின்றுவிடும். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நாசத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். மறுமையில் அல்லாஹ் நரகத்துறத்துக்கு போட்டுருவான் அப்படின்றது பல உதாரணங்கள் என்ன செஞ்சிருக்கோம், நான் பார்த்துருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தான் சிறந்த ஒரு அடியார், அவர் தான் சிறந்த நம்பிக்கையாளர். அவருக்கு இணையாக யாரையும் என்ன செய்ய முடியாது, நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவ வந்துட்டாங்க. ஒவ்வொரு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, தொழுது முடிச்சுட்டு சில பிரார்த்தனைகளை செய்வாங்க. அந்த பிரார்த்தனைகளுடைய ரொம்ப ஆழமான கருத்துக்களை எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, அதை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டு வச்சுங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு தான் செய்த நன்மை என்னால் நடைபெறவில்லை, என் இறைவன் எனக்கு புரிந்த அருள் என்பதை அவருக்கு விளங்கி வைத்திருந்தார்கள். என்ன செய்யணும், விளங்கி கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் அங்கே பள்ளி வந்து தொழுதுட்டு தொழுகு சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சில பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹ்வை புகழ்வாங்க. அல்லாஹ் அக்பர், அல்ல நீ தான் என்ன செஞ்ச பெரியவன், நான் என்னதான் முயற்சி செஞ்சாலும் இந்த தொழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது நீ தான் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, புகழ்வாங்க. சில துவாக்களை அல்லாஹ்விட்டு செய்வாங்க. அதில் செஞ்ச துவாக்களை மிக முக்கியமான துவா. இந்த துவாவை எப்போதும் செய்வாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய ஃபர்லு தொழுகைக்கு பிறகு எல்லா நேரங்களிலும் இந்த துவாக்களை செய்வார்கள் என்ற செய்தி வரலாறுகளில் பார்க்க முடியுது. அன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் இறைவா நீ எனக்கு வாய்ப்பு கொண்டு நிற்கிறான். எப்போ தெரியுமா கேட்குறாங்க? தொழுகை தொழாத நேரத்தில், தொழுகைக்கு வருவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இல்லை, வந்துட்டாங்க, தொழுதுட்டாங்க, தொழுகை பூரணமாக முடித்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டார்கள். அதற்கு பின்பு கேட்குறாங்க, இந்த துவா என்ன சொல்லி தருது? ஒரு தனி மனிதனால் அவன் நினைத்தான் என்றால் இங்கே வர முடியாது, அவன் நினைத்தால் நன்மை செய்ய முடியாது. அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்காமல், இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தராமல் என்ன செய்ய முடியாது. இந்த வாய்ப்பு எனக்கு வழங்குகிற அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகிய முறையில் வழங்குவதற்கும் எனக்கு நீ என்ன செய்ய உதவி புரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்படின்னா நாம் உள்ளத்தில் என்ன நினச்சிடக்கூடாது, நன்மை நான் செய்கிறேன், நன்மையை நான் செய்கிறேன், என்னை தவிர யாராலும் செய்ய முடியாது இது போன்ற நன்மைகளை, என்னால் மட்டும்தான் இது முடியும் என்பது எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிடும், சர்வ சாதாரணமாக நம்முடைய பேச்சுக்கள் இருப்பதை பார்க்குறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இறைவா நீ தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த, இதற்கு பிறகும் எனக்கு நீ தான் வாய்ப்பு தரணும். ஒரு வக்த தொழுதுட்டாங்க, தொழுது முடிச்சு இதற்கு பின்பு உன்னை வணங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரை கேட்குறாங்க. அப்படின்னா இந்த வாய்ப்பு யார் கொடுத்த வாய்ப்பு? அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அமல் செய்துவிட்டு அதில் நான் செய்தேன் என்று பெருமை அடிப்பதற்கு எந்த அடியானுக்காவது உரிமை இருக்கா? அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெருமை அடித்தால் உங்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். உங்களை நீங்களே பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் எடுபடும். உங்களுடைய செயல்களோ மற்ற காரியங்களோ அல்லாஹ் என்ன செய்யாது, நிற்காது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். அதுக்கு அடுத்த பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹும்ம லமானி அலிமா ஆதைத் வலா மௌதி அலிமா மனத். அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ, அல்லாஹ் எதை கொடுக்க நினைத்தானோ அதை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் தடுக்க நாடினால் அதை கொடுப்பவர் எவரும் இல்லை, அல்லாஹ் கொடுக்க நாடினால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை என்ற பிரார்த்தனை செய்வாங்க. அப்போ ஒரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட்டு அவர் தொழுதுட்டு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தான் எனக்கு தந்தான்னு அல்லாஹ்ட்ட காரியங்களை ஒப்படைக்கிறாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹுவின் தூதரே இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ரொம்ப இலகுவாக பெருமை என்ற விஷயம் வந்துருச்சு. இந்த பெருமை நாளைக்கு மறுமையில் நாசத்தை ஏற்படுத்தும். தொழாத மக்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாத மக்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள், அவங்களெல்லாம் விட்டுருவோம். ஒரு சொற்பமான சதவீதத்தினருக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். அல்லாஹுவை அனுதினம் தொழுவதற்கும், அவனை நினைவு கூறுவதற்கும், நன்றி செலுத்துவதற்கும், அவனுடைய கட்டளைகளும் தூதருடைய கட்டளையும் ஏற்று நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். அப்படி வாய்ப்பு கிடைக்கப்பட்ட நாம் அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு பெருமை இவற்றையெல்லாம் அழித்து விடும் என்று சொன்னால் இதில் நாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா காரியங்களும் அல்லாஹ் தான் நாடினான், அதனால தான் நான் செஞ்சேன், என்னட்ட எதுவுமே இல்லை.
அல்லாஹ் இந்த வாய்ப்பு எனக்கு தரலன்னா என்னால் செஞ்சிருக்க முடியாது, இறைவன் எனக்கு தந்தான் என்று பணிவோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, அவனை புகழக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த நன்மை சொற்பமான மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த சொற்பமான மக்களாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நாளை மறுமையில் நமக்கு பயனளிக்கும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதகமாக இந்த செயல்கள் எல்லாம் என்ன செய்ய மாறிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறாங்க, செயல் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான் அமையும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, செயல் நீங்கள் 100 ரக்காத் தொழுதாலும் சரிதான், இது எதற்காக தொழுறீங்க, 2 ரக்காத் தொழுதாலும் சரிதான், இதை எதற்காக தொழுதீர்கள் என்ற எண்ணம் தான், உங்களுடைய உள்ளம் தான், அது ஏற்படக்கூடிய சிந்தனைகள் தான் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல அதற்கான நன்மையை பெற்றுத்தரும். அந்த எண்ணம் தூய்மை இல்லாமல் போனால், அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற உள தூய்மை இல்லாமல், அல்லாஹ்வின் அச்சத்தினால் செய்கிறேன் என்ற இறையச்சம் இல்லாமல் ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு என்ன செய்யாது, நன்மையாக கிடைக்காது, மாறாக அது பாவமாக எழுதப்பட்டு நரகத்தில் போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் அதற்கும் சில உதாரணங்களை சொல்கிறாங்க. ஒரு 3 நபர்கள் பெற்ற செய்தியை பார்த்துருப்போம். மிகப்பெரிய தாயி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தவர், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீது செய்தவர், அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை அள்ளி வீசியவர். இந்த 3 பேரையும் நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் விசாரிச்சுட்டு இந்த 3 பேரையுமே நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க. காரணம் என்ன? அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செஞ்சாங்க. என்னை மக்கள் மிகப்பெரிய செல்வந்தன், அல்லாஹ்வின் பாதையில் வாரி வாரி வழங்குகிறேன் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்தார், தர்மம் செய்தார், நரகத்துக்கு போன்னு சொல்லுவான் அல்லாஹ். என்னுடைய பேச்சாற்றலை கொண்டு நான் என்ன செய்ய, மக்கள்கிட்ட சத்தியத்தை எடுத்து சொன்னேன், என் பேச்சின் மீது எனக்கு இந்த நம்பிக்கை, என்னுடைய பேச்சாற்றலினால் தான் மக்கள் என்ன செய்யாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்ற எண்ணம், இது தவறான எண்ணம் என்பதனால் என்ன செஞ்சான், இது போன்ற எண்ணம் அவனுக்கு வந்து விட்டதினால் மக்கள் என்னை மிகப்பெரிய பேச்சாளர் என்று புகழ வேண்டும் என்ற எண்ணம் இடத்தில் இருந்ததினால் அவனை தூக்கி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நரகத்தில் போட்டுருவான். அல்லாஹ்வின் பாதையில் உயிரை தியாகம் செய்யக்கூடிய தியாகி உயிரே செஞ்சாலும் சரிதான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் சரியாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட அதில் வேல்யூ கிடையாது, அதற்காக அல்லாஹ் தண்டனை தான் கொடுப்பான். அப்போ உயிரே தியாகம் செய்யக்கூடிய அந்த உயிர் தியாகியை தூக்கி என்ன செய்யறான், இவர் மக்கள் இவரை தியாகி என்று புகழ வேண்டும், ஷஹீத் என்று புகழ வேண்டும், மிகப்பெரிய போர் வீரர் என்று புகழ வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செஞ்சார், சண்டை போட்டார், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தார், இவர் அல்லாஹுக்காக போர் புரியலை, இவரதுக்கு நரகத்தில் போட்டு சொல்கிறான். இந்த செய்தி மிகப்பெரிய செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது, நன்மைகள் செய்யும் போது, நல்லறங்கள் செய்யும் போது என்னுடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னால், நீ இறைவனுக்காக தான் செய்கின்ற என்ற அந்த உள்ள தூய்மை இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் அச்சத்தினால் தான் செய்கின்ற இறைச்சம் இல்லை என்று சொன்னால் நன்மைகள் பாழாகிவிடும். சொற்பமான நபர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பாழாக்கிவிடக் கூடாது. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சிலராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். உள்ளங்களை சீர்படுத்தி அல்லாஹுக்காக நன்மை செய்து, அல்லாஹுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் இறைவனுக்காக என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து அதன் பக்கம் முயற்சி செய்து அந்த நன்மையை நாளை மறுமையில் அடையக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.